ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்திக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம், அதில் 3 வசனங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் படித்து முடித்தேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கிற பொழுது, அதுவும் குறிப்பாக 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்குமாக பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் அவர்களுக்காக அவர் திட்டமிடுகிறார், எவ்வளவாய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், அவருடைய அன்பின் கரத்தை எவ்வளவாய் நீட்டுகிறார், அதுவும் கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியில் அவர்களுக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய உன்னதமான திட்டங்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன போன்ற காரியங்கள் வெளிப்படுத்தப்படுவதை நான் பார்க்கிறேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை 2 பிரிவுகளாக பிரித்து விடலாம். முதல் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்குமாக ஒரு பிரிவாக நான் பார்க்கிறேன். பின்பு 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்குமாக ஒரு பிரிவாக பார்க்கிறோம். இந்த 2ஆம் பகுதியில் ஆற்றுங்கள், தேற்றுங்கள், நான் உங்களை நினைத்தவராக இருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் போன்ற அநேக வார்த்தைகளை இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வேதாகமத்தின் தேவன் அன்புள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும் வகையில் மனிதர்களை அவர் தேடுவதையும் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதையும் நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். வேதாகமம் முழுவதுமாக பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம். அவர் நம்மை உண்டாக்கினவர். எனவே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய குறைகளை அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சுபாவத்தை கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதாவது ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்திருக்கிறாளோ, எப்படி தன்னுடைய பிள்ளைகளின் குணாதிசயத்தை அறிந்திருக்கிறாளோ, அதே போல தேவன் உலக மக்களின் தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். தனிப்பட்ட நபர்களின் தேவைகளை கூட அறிந்தவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்படலாம், என்னுடைய தேவைகளை, என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய பலவீனத்தை தேவன் அறிந்தவராக இருக்கிறாரா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். உண்மையாகவே தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய தேவைகளையும் குணாதிசயங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். சில உதாரணங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போன பிறகு தேடி வந்து அவருடைய அன்பை, அவருடைய கரிசனையை, அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் காரியத்தை நாம் பார்க்கிறோம். பின்பு ஆகாரை நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி ஆகாரை வனாந்தரத்திலே கண்டுபிடித்து அவருடைய வாழ்க்கையை சரி செய்வதை நாம் பார்க்கிறோம். சவுல் கழுதையை தேடி போகிறான் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தார். தேசத்திலே பஞ்சம் உண்டானபடியினால எகிப்து தேசத்திற்கு போவதற்காக ஈசாக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்பதையும் கர்த்தர் அறிந்தார்.
தவறான நோக்கத்தோடு ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்தார். இப்படி தனிப்பட்ட நபர்கள், ஒரு கூட்டத்து ஜனங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்து அரசன். அவன் இஸ்ரவேலன் கிடையாது, இஸ்ரவேல் தேசத்து அரசன் கிடையாது. நேபுகாத்நேச்சாருடைய மனதில் என்ன சிந்திக்கிறான் என்பதையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்மை அறிந்த தேவன் நம்மீது எவ்வளவு கரிசனையுள்ளவராக இருக்கிறார், நம்மை எவ்வாறு அழைக்கிறார் என்பதை இந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 55ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்புள்ள பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்கள், இங்கே 4 இடத்துல வாருங்கள் 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 என்று சொல்லி தேவன் அன்போடு அழைப்பதை பார்க்கிறோம். ஆனால் உலக மனிதர்கள் இந்த வேதாகமத்தின் தேவனை, இவ்வளவு அன்பு கூறுகிற தேவனை, இவ்வளவு அவர்களை நேசிக்கிற தேவனை விட்டு தூரமாய் போவதை பார்க்கிறோம். அல்லது இந்த தேவனை தேடாத ஜனங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த தேவனை பற்றி சிந்திக்காத ஜனங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை பழைய ஏற்பாடு இஸ்ரவேலருக்கு தான் சொந்தம், அல்லது இஸ்ரவேலரை பற்றி தான் பழைய ஏற்பாடு பேசுகிறது என்று சொல்லி நாம் நினைப்போம் என்றால் அது தவறு. இந்த வசனத்தில், நாம் வாசித்த வசனத்தில், ஓ இஸ்ரவேலரே, ஓ யூதா ஜனங்களே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லவில்லை. மாறாக தாகமாக இருக்கிறவர்களே, பசியாக இருக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள். வாருங்கள் என்ற வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்படுகிறது. என்னிடத்தில் கேளுங்கள் என்ற வார்த்தை 1 முறை பயன்படுத்தப்படுகிறது. ஆக நாம் செவி சாய்த்து தேவ சமூகத்தில் வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன நமக்காக திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த வசனத்தை நான் ஒவ்வொன்றாக 3 வசனத்திலும் இருக்கக்கூடிய சில உண்மைகளை சொல்லி, இது இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நான் என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது வசனம், அதாவது 55ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், முதலாவது வசனத்தில் ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். தேவனின் அழைப்பை பார்க்கிறோம். இதில் தேவனின் கரிசனையை பார்க்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. இதே ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் கடந்து வருகிற பொழுது மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி பாரம் சுமந்து தவிக்கிற ஜனங்களை பார்த்து, பாரம் சுமந்து தவிக்கிற ஜனங்களை பார்த்து, பரிதாபத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து, பரிதவிக்கக்கூடிய நிலையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிதவிக்கக்கூடிய நிலையில், உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து
பாவ பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாருங்கள் என்ற வார்த்தையை மாம்சத்தில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அழைப்பு கொடுக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தாகமாக இருக்கிறவர்களே, பசியாக இருக்கிறவர்களே என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது சரீர பிரகாரமான தாகத்தை பற்றியோ அல்லது சரீர பிரகாரமான பசியை பற்றியோ சொல்லவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு சரீர பிரகாரமான பசிக்கும் தாகத்திற்கும் அநேக வழிகளை மனிதர்களாகி நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். அதை திருப்திப்படுத்துவதற்கு அநேக விதமான வழிகளை கண்டுபிடித்திருக்கிறோம். என்னதான் மழை பெய்யாமல் போனாலும் கூட ஆகாரம் நம்முடைய மேஜைக்கு வருகிறது, நாம் சாப்பிடுகிறோம். என்னதான் மழை பெய்யாமல் போனாலும் கூட காசு கொடுத்தாவது தண்ணீரை வாங்கி குடிக்கிறோம். இது இன்றைக்கு நாம் விஞ்ஞானத்தில் நம்முடைய மனுஷிக வளர்ச்சியில் கண்டுபிடித்த காரியம். ஆக இது சரீரப்பிரகாரமான காரியத்தை பற்றி பேசவில்லை. மனிதர்களுக்கு ஆவிக்குரிய தேவை இருக்கிறது. ஆவிக்குரிய தாகத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வெறுமையில் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய பசியோடு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் திருப்தி செய்யப்படாத, பூர்த்தி செய்யப்படாத ஆவிக்குரிய ஒரு வெறுமை இருக்கிறது. எம்டினஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அங்கே ஒரு வெறுமை இருக்கிறது. ஒருவேளை வெளித்தோற்றத்திலே பார்க்கிற பொழுது மனிதன் பலவிதமான விஞ்ஞான வளர்ச்சியும் பலவிதமான சாதனைகளையும் அவன் செய்து கொண்டிருப்பதைப் போல நாம் பார்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் தேவன் உலக ஜனங்களை பார்த்து, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பசியாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்வதை 1வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒன்று. அடுத்து 1வது வசனத்திலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் கொடுக்கிற இந்த உன்னதமான ஆசீர்வாதம், இந்த உன்னதமான காரியம், அது மனுக்குலத்திற்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் வந்து 1வது வசனம், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பை தேவன் இலவசமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஒருவேளை காசு கொடுத்து தான் மனிதன் ரட்சிப்பை வாங்க முடியுமே என்றால், இன்றைக்கு எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள். அல்லது மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, அவன் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அவனை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தரோடு அவன் ஒப்புரவாகுவதற்கு ஏதாவது ஒரு விலைக்கிரயம் அவன் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், இன்றைக்கு எத்தனை பேர் அதை செலுத்த முடியும்? எத்தனை பேரால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விலைக்கிரயத்தை செலுத்த முடியும்? ஆக ரட்சிப்பு, இந்த இடத்துல மனுக்குலத்திற்கு தேவன் ரட்சிப்பை இலவசமாய் உண்டாக்கி இருக்கிறார். அந்த ரட்சிப்பை கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார். அவர் அதற்கென்று ஒரு விலைக்கிரயம் எதுவுமே செலுத்தவில்லை. விசுவாசத்தை மாத்திரமே எதிர்பார்க்கிறார். ஆக இந்த இடத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, யாரெல்லாம் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து விசுவாசித்து யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார்களோ, அவர்கள் அதை இலவசமாய் பெற்றுக்கொள்வார்கள். ரட்சிப்பு மனுக்குலத்துக்கு உண்டாக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஆசீர்வாதம், ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அதற்கு இணையாக பூமியில் எதுவுமே கிடையாது. அதற்கு ஈடு இணை கட்டக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக வேறு எதையும் நாம் கருத முடியாது. அந்த உன்னதமான மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். இலவசமாய் அதை உண்டாக்கி இருக்கிறார். எப்படி?
தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக மரிக்கும்படி செய்தபடினாலே அங்கே ரட்சிப்பு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் கொடுக்கக்கூடிய இந்த உன்னதமான ஆசீர்வாதம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிற பொழுது தேவன் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு இணையாக அல்லது அதற்கு மேலாக யாரும் எதையும் கொடுக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களில் நீங்கள் வந்து உங்கள் ஆத்துமாவை கொழுப்பாக்கக்கூடிய, உங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடிய திராட்சை ரசத்தினாலும் பாலினாலும் நீங்கள் வந்து திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது 2வது வசனத்தில், அதாவது 55ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? தேவன் அதை அறிந்தவராக இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். எனவே தான் 2வது வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருள்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை! ஒரு தாய் தன் பிள்ளைகளை பார்த்து பிரயோஜனமில்லாத காரியத்திற்காக அல்லது அடைய முடியாத காரியத்திற்காக, திருப்தி செய்யாத காரியத்திற்காக தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் தாளந்துகளையும் அல்லது பணத்தையும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதை பார்க்கிற தாய் என்ன மன வருத்தம் அடைவாளோ அதே விதமான ஒரு உணர்வை ஒரு தகப்பன் எந்த விதமான வேதனை அடைவானோ அதே விதமான ஒரு உணர்வை இந்த வசனத்தில் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். ஐயோ, அப்பமில்லாததற்காக பணத்தை, திருப்தி செய்யாத பொருள்களுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். என்ன செய்கிறோம்? உலக மக்களாகிய நாம் இந்த பூமியில் நம்ம எந்த காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாத சில காரியங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு பொருளாசை. பணம் எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு வந்தாலும் சரி, நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சரி, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். எவ்வளவுதான் நாம் உலக பிரகாரமான வசதியான பொருள்களை நாம் வாங்கியிருந்தாலும் பயன்படுத்தினாலும் இன்னும் வாங்க வேண்டும், இன்னும் இதைவிட சிறந்ததாக வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்வோம். இன்றைக்கு நான் என்னுடைய உறவினர் ஒருவரை பார்த்தேன். அந்த சகோதரனுக்கு புது கார் வாங்கணும், மார்க்கெட்டில் அப்டேட்டாக வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கார் வாங்கணும். அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கி சில நாட்கள் பயன்படுத்திவிட்டு அதை அப்படியே கொடுக்கணும். 1 வருஷம், அதிகபட்சம் 1 வருஷம் அதை பயன்படுத்தி விட்டு அதை விற்று வேறொரு புதிய கார் வாங்கணும். ஏனென்று சொன்னால் இந்த வகையில் அவர் தன்னை அப்டேட் ஆக்கி கொண்டே இருக்கிறார். அதாவது மார்க்கெட்டில் என்னவெல்லாம் புது கார் வருகிறதோ அதை வாங்கி பயன்படுத்தி அதிலே ஒரு திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். ஆனால் இன்னும் அந்த திருப்தியை அந்த மனிதன் அடையவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் நாம் கட்டின வீட்டை காட்டிலும் சிறந்த வீடு யாராவது கட்டியிருப்பார்கள் என்றால் அந்த வீட்டின் மீது நமக்கு ஆசை வரும். நாம் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையை காட்டிலும் சிறந்த ஆடை வேறு யாராவது உடுத்தி இருப்பார் என்றால் அதன் மீது நமக்கு ஆசை வரும். நாம் ஓட்டுகிற வாகனத்தை காட்டிலும் சிறந்த வாகனம் யாராவது வைத்திருப்பார்கள் என்றால் அதன் மீது நமக்கு ஆசை வரும். அதை அடைவதற்காக காலத்தை நேரத்தை செலவு செய்வோம், உழைப்போம், ஓடுவோம். ஆனால் அது காணல் நீர். ஏனென்று சொன்னால் மனிதர்களாகி நாம் விழுந்து போன சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த சுபாவம் நமக்குள் இருக்கிறபடினால நம்மை ஒரு காலம் உலக பிரகாரமான பொருள்களினால திருப்தி அடையும்படியாய் செய்யாது.
நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைவது கிடையாது. அதை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம். அதைத்தான் 2வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு திருப்தி கொடுக்காத, உங்களுக்கு மனநிறைவை கொடுக்காத ஒரு காரியங்களுக்காக உங்கள் காலத்தையும் நேரத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று 2வது வசனத்தில் மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். மேலும் யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவன் தருகின்ற அந்த கொடுமையான அந்த மேன்மையான ஆகாரத்தை அவர்கள் பெற்று அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று 2வது வசனத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியத்தில் நாம் திருப்தி அடைந்து அதிலே நாம் புசித்து அதிலே நாம் ஒரு திருப்தியான நிலையை அடைவோமே என்றால் அப்பொழுது நாம் ஒரு மனநிறைவோடு இருப்போம். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவனுடைய ஈவு, தேவன் கொடுக்கக்கூடிய காரியம், தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை, தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன நிறைவை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உலக பிரகாரமான காரியங்கள் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்றால், அல்லது உலக பிரகாரமான காரியங்களை நாம் இழந்து போவோம் என்றால் என்ன நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம்? எரிச்சல், கோபம், அதிருப்தி, விரக்தி, இப்படி பல சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடியது, தேவன் கொடுக்கக்கூடியதை ஒருவராலும் எடுக்க முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய ஆத்துமாவிற்குள்ளாக கடந்து போய் அது நமக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி 2வது வசனத்தில் பார்க்கிறோம். 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். முதல் 2 வசனத்தில் தேவன் என்ன கொடுக்க விரும்புகிறார், அதை எப்படி கொடுக்கிறார், அது என்ன செய்யும் என்பதை சொல்லிவிட்டு 3வது வசனத்தில் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய கருத்தை, தன்னுடைய அழைப்பை நிறைவு செய்யக்கூடிய வகையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வாருங்கள் என்ற வார்த்தை 3 அல்லது 4 முறை பயன்படுத்தப்படுகிறது. செவி கொடுங்கள் என்ற வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்படுகிறது. கேளுங்கள் என்ற வார்த்தை 1 முறை பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வாருங்கள், செவி கொடுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா ஜீவனோடு இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் நம்முடைய சரீரத்தை எவ்வளவுதான் பேணி பாதுகாத்து, சிறந்த ஆடை உடுத்தி, சிறந்த உணவு நாம் சாப்பிட்டு, சிறந்த உடற்பயிற்சி செய்து, சிறந்த வீட்டிலே வாசம் பண்ணி, இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பான காரியங்களை வைத்து பேணி பாதுகாத்து நாம் வாழ்க்கை வாழ்வோம் என்றால் ஒரு நாளிலே அதற்கு முடிவு உண்டு. ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால், ஐஸ்வர்யவான் லாசர். ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் அனுதினமும் சம்பூரணமாய் புசித்தான், அனுதினமும் சம்பூரணமாய் உடுத்தினான், அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்தான். அப்படி என்று சொன்னால் சிறந்த வீடு, சிறந்த ஆடை, சிறந்த உணவு, சிறந்த வாழ்க்கை. ஆனால் முடிவில் என்ன ஆயிற்று?
சரீரப்பிரகாரமான மரணம் வந்தது. இது எல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. அது அவனை திருப்திப்படுத்தவே இல்லை. அது அவனை விட்டு கடந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக சரீரப்பிரகாரமான காரியங்கள் நம்முடைய சரீரத்தோடு முடிந்து வருகிறது. ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்துமாவிற்குரியது. அது நம்முடைய ஆத்துமாவை செழிப்பாக மாற்றக்கூடியது என்று இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு, யாரெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற இந்த மேன்மையான இந்த ஆகாரத்தை விரும்பி, இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை விரும்பி விசுவாசித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தாவீதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை, தாவீதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டின விதத்தை, தாவீதை கர்த்தர் வழிநடத்தின விதத்தை, அந்த கிருபையை அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பார்கள். தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அவருடைய கரம், தேவனுடைய கரம் எல்லா சூழ்நிலையிலும் விலகாதபடி தாவீதோடு இருந்தது. தாவீதை வழிநடத்தினது, அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதித்தது. அது அவனுடைய சந்ததிக்கு கடந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், தேவன் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் என்னோடு மாத்திரமே நின்று போவது கிடையாது, நம்மோடு மாத்திரமே நின்று போவது கிடையாது. மாறாக நம்முடைய சந்ததிக்கு அது கடந்து போகிறது, நம்முடைய வம்சத்திற்கு கடந்து போகிறது. தேவனுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு கடந்து போகிறது என்று சொல்லி தாவீது சொல்வதை, எசேயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், தேவனே நேரடியாக பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அது எழுதப்பட்டிருந்தாலும் கூட, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார் என்று நேரடியாக கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை. இதை நான் ஏன் வலியுறுத்தி கூறுகிறேன் என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் பேசக்கூடிய வார்த்தை மாற்றத்துக்கு உட்பட்டது. நாளைக்கு நான் மாறுவேன், நீங்கள் மாறுவீர்கள். மனிதர்களாகிய நாம் மாறுவோம், நம்முடைய வார்த்தையிலே மாறுவோம், நம்முடைய செயல்களிலே மாறுவோம். ஏனென்றால் அந்த சுபாவத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இங்கே உடன்படிக்கையின் தேவன் மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன், பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தை இது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இது சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவனுடைய அழைப்பு, நீட்டப்பட்ட கரம் எல்லா காலத்திலும் இருக்கிறது, எல்லா காலத்திலும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், சமாதானம் இல்லாதவர்களே, ஆத்துமாவிலே திருப்தி இல்லாதவர்களே, நிம்மதி இல்லாதவர்களே, மனநிறைவில்லாதவர்களாக இருக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று நமக்கு சொல்லுகிறார். நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய அழைப்பிற்கும் அவருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம் ஆத்தும திருப்திக்குள்ளாக கடந்து போவோம்.
முதலாவது. இரண்டாவதாக, தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களிலே ரட்சிப்பு ஒன்று. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைக்கக்கூடியவர்கள் கூட இந்த ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த ரட்சிப்பு தேவ திட்டத்தினால் நமக்கு வருகிறது என்பதை உணராதபடி இந்த ரட்சிப்பிற்காக தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு முதல் எல்லாமே இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கென்று அவர் எந்த விலைக்கரையும் நிர்ணயிக்கவில்லை. அவருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இலவசமாகவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக தேவன் நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்க அழைப்பு தருகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? திருப்தி அடையாத காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்து செல்ல முடியாத காரியங்களுக்காக நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் அதிகமாய் செலவு செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நித்தியமான காரியங்களுக்கு, ஆத்துமாவிற்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எந்த விதமான ஆகாரத்தை தேடுகிறோம்? சரீர பிரகாரமான ஆகாரத்தை தேடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஆகாரத்தை, ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஆகாரத்தை தேடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காகவே அதிக ஜனங்கள் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அது தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை. பசியாய் இருக்கிறவனுக்கு ஆகாரம் வேண்டும், தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் வேண்டும், வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு மருத்துவமனை செல்ல வேண்டும், அல்லது கர்த்தர் ஏதாவது அதிசயம் செய்ய வேண்டும். இந்த பூமியிலே வாழுகிற பொழுது இப்படி தேவைகள் நமக்கு இருக்கிறது. இது தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை. மாறாக எல்லா நேரத்திலும் நாம் சரீர பிரகாரமான காரியத்திற்காகவே கர்த்தரை தேடுவோம் என்றால், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், தேவன் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துவதற்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் கண்டுகொள்ள தவறிவிடுவோம். எனவே தான் நாம் எந்த விதமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பையும் அவருடைய அழைப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறோமா? இது மிக மிக முக்கியமான காரியம். ஏனென்று சொன்னால், வரலாற்றை புரட்டி பாருங்கள். இந்த தேவனை, இந்த தேவனுடைய அன்பையும் இந்த தேவனுடைய அழைப்பையும் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் கண்டுகொள்ள மறந்து போனார்கள் அல்லது அலட்சியப்படுத்தினார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டே இருந்தார். கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டே இருந்தார். இந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருந்தார். இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். இப்படி நாம் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் இந்த ஜனங்களோ தேவ அன்பையும் தேவ அழைப்பையும் உணராமல் போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைப்பதையும் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் நாம் உணராமல் போகிறோமா? என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிற பொழுது அதற்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக விசுவாசிக்க வேண்டும். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன் என்றால் என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்திப்படுத்துவார் என்ற விசுவாச நம்பிக்கை வேண்டும். மூன்றாவதாக, எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டும்.
இந்த காரியங்களில் இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டில் தடுமாறினபடினால்தான் கடைசி வரைக்கும் அவர்கள் தேவ அன்பையும் அழைப்பையும் உணராமல் போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அழைப்பு இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நாம் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, உடைந்து போன நிலையில் இருந்தாலும் சரி, நொறுங்குள்ள நிலையில் இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் நாம் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை போஷிப்பேன். என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் ஆத்துமா செழிப்பாகும்படியாக நான் உங்களை திருப்திப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனிதனை பற்றி நாம் பார்க்கிற பொழுது வேதாகம் சொல்கிறது, மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு படைக்கப்பட்டவன். தேவன் தம்முடைய சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினபடினாலே அவன் ஜீவாத்மாவாக மாறினான். ஆனால் அவன் பாவம் செய்தபடினாலே அவன் மரித்து மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில், மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் மனிதன் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் அவன் மனம் போன போக்கில் மரணத்தை உணராதபடி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவன் ஒரு மறுவாழ்வை வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த பாடலின் நோக்கம். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றார். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீயும் ஓடிடுவாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ